ருத்ராட்சம் போடுறோம். எதுக்கு போடுறோம்? ஐம்புலன்களை அடக்கணும் அப்படின்னா ருத்ராட்சம் அணிகிறோம். சிவனாகவே மாறணும் அப்படிங்கிறது தான் ருத்ராட்சம் அணிகிறோம். ருத்ராட்சம் அணியன்னா சிவனாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ருத்ராட்சம் அணிகிறோம். அந்த சிவனுடைய கொள்கைகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ருத்ராட்சம் அணிகிறோம். எல்லோரும் ருத்ராட்சம் அணிஞ்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. அதே போல் ரசமணி, பல காரியங்களை வெல்றதுக்கு ரசமணி உபயோகப்படும். நவமணினா அந்த நவலோகமணி. சித்தர்களில் முருகனை நவப்பாசனம் செஞ்சது பழனிமலை. அப்படிப்பட்ட பழனிமலை நவப்பாசனம் செஞ்சார் முருகனுக்கு சித்தர்கள். அந்த நவப்பாசனத்தை நம்ம கழுத்துலையோ நம்ம கையிலையோ உடம்புலையோ செயினாவோ பொருளாவோ எதையோ ஒன்று நம்ம செஞ்சு போட்டால் போதும், நம்மளுக்கு நோய் நொடியின்றி வாழலாம். நோய் அட்டாக் ஆகாது. உலகத்தில் இருக்குது, அது யார்கிட்ட போகணும், யார் எங்கே எப்படி என்ன அப்படிங்கிறத விசாரித்து கரெக்டாக போடுறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். எல்லோரும் சாதிக்க முடியாது. வேண்டுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க யாருக்கும் தெரியாது. நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவுங்க. அது நீங்கள் செய்கிற புண்ணியம். ஒரு உயிரை காப்பாற்றுறோம். ஹாஸ்பிட்டலில் போய் தான் காப்பாற்றணுமா? ஏன் இவ்வளோ போய் காப்பாற்றக்கூடாதா? லட்சம் கோடியாக செலவழிக்கிறீங்களே ஹாஸ்பிட்டலில் லட்சம் கோடி செலவழிச்சு பிழைக்கிறது கண்ட்ரோல் இருக்கா? உறுதி இருக்கா? இல்லை. அதையும் மீறுற ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாமல், பக்குவம் இல்லாமல், எந்த ஒரு ஆர்வமும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவதியும் துன்பமும் பட்டுக்கிட்டு இருக்கோம். இது படணும், வேதனை படணும், துன்பமும் படணும் அப்படின்னு விதி இருந்தால் யாராலையும் தடுக்க முடியாது. தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா தடுத்துடலாம். அவ்வளவுதான். ஓம் நமச்சிவாய சிவாய. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.